பிறந்து வயது வளருகிறது. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற குழந்தை இல்லை. சரி. ஆனா இவங்களுக்கு இவங்க அரசர் பாருங்கள், ஆண் குழந்தை வேணும் என்ற ஒரு ஆதங்க எண்ணம் வந்தது. அதானே அப்ப இந்த அம்மா கொஞ்ச நாள் பொறுமையா இருந்துட்டு ஒரு நாள் சொன்னா, என்னங்க என்னம்மா எனக்கு இன்னொரு குழந்தை கிடைக்குமான்னு எனக்கு சந்தேகம் வந்துட்டு. ஏன் கவலைப்படுற? அப்படிலாம் இல்ல இல்ல, இவ்வளவு காலமா பெண் குழந்தைக்கு அப்புறம் நான் மலடி மாதிரி உட்கார்ந்தாச்சு. ஆமா, வேற வழியே இல்ல. நீங்க இன்னொரு கல்யாணம் என்ன இல்ல இல்ல இவ்வளவு மனப்பான்மையா சொல்றிய? அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இல்ல, வெக்கப்படாதீங்க, நான் உங்க மனைவி, நானே உங்களுக்கு சொல்றேன்னு சொன்ன இதுல எந்த பிரச்சனையும் வராது. சரி, அப்படின்னா நீனே ஒரு பெண்ணை பாத்தீங்கன்னா அப்படியா? ஐயா மந்திரிகள், என் கணவனுக்கு ஏற்ற சோடியா முத்தான ஆம்பளை பிள்ளை பிறக்கிற மாதிரி ஒரு பெண்ணை நீங்க பாருங்க. ஆமா, என்னை பார்த்த மாதிரி என்ன ஒரு பெண்ணை பார்த்து என் புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க என்று சொல்ல மந்திரிமார் பெண் பார்க்க வருகின்றார். சரியா? எந்த எந்த தேசத்திலே தேசத்திலே ஏற்ற மந்திரி அவர் வார தேசத்திலே தேசத்திலே ஏற்ற மந்திரி அவர் இசங்க என்னோ தேசத்திலே தேசத்திலே இசங்கை ராஜன் திருமகள் தான் இசங்கை என்ற பெண் கொடியை ஏற்ற மனோ செய்ய வந்து இசங்கை என்ற பெண் கொடிய அவர் ஏற்ற மனோ செய்ய வந்து இசங்கி ராஜன் ஆண்டு வரக்கூடிய இசங்கி தேசம். ஆமா, அந்த பெண் பேரு இசங்கம்மை. இசங்கம்மை. ஆமா, அங்க பேசுனாங்க. சரி, அரசர்களுக்குன்னா உடனே பெண் கொடுத்துடுறாரு. அதானே? சரி ஐயா, என்ன தாரங்கிறதுலாம் கணக்கு பண்றது இல்ல. பிள்ளை இல்லை என்று புலம்பி இசங்கம்மை என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. ஆமா, இசங்கம்மைக்கும் கல்யாணம் ஆகி 1-2 வருஷம் கடருது, அவங்களுக்கும் பிள்ளை இல்லை. சரி, அப்ப இனிமே அந்த 2 மனைவி சேர்ந்து புருஷன் சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு இன்னொரு பெண்ணை நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறோம். அப்படியா? ஆமா. சரி என்று சொன்ன போது பூங்கை என்னும் தேசத்திலே அந்த பூங்கை தேசத்திலே பூங்கை ராஜன் திருமகளை பூங்கை ராஜன் பூங்கம்மையை கல்யாணம் பண்ணினாங்க. எங்க அம்மை இசங்கம்மை பூங்கம்மை. ஆமா, 3 அம்மை கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லை. ஒரு பிரயோஜனம் இல்ல. ஒன்ன பாரு என்ன பாருன்னு அவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க வெளியே, ஒரு குழந்தைக்கு வழி இல்ல. சரி என்று சொல்லி நீ என்ன செய்யலாம் என்று நாங்க என்னும் தேசத்திலே நாகராஜன் திருமகள் நாகம்மையை கல்யாணம் செய்தார். சரிதான். அந்த நாகம்மை 4வது பெண்ணாக வந்து சேர்ந்தாள். ஆமா, அந்த அம்மாவுக்கு அது ஒரு குழந்தை இருந்தது.
அங்கும் ஒரு குழந்தையும் இல்லை. ஐயோ ஆண்டவா மகாதேவா, ஏழைகாண்டி சடையரனே, உலகத்தில் ஒரு பெண்ணாகி பிறந்தவள் பிள்ளை இல்லாமல் வேதனை படலாம். ஆமா, ஒன்றா இரண்டா 4 குடி மாலையிட்டு நாங்கள் 4 பேரும் மலடானோ. ஆமா, மலடி இவள் மலடி என்று மாநிலத்தோ பேசாமல் இருளி இவள் இருளி என்று எந்தரத்தோர் பேசுகிறார். மலடி என்றும் இருளி என்றும் பசை மாறி பேசவா இறையவா எங்களை பெண்ணாக படைத்தார். அதானே கொத்தை குறைத்தோமா, குறைமரக்கால் அளந்தோமா, பட்டறை நல்லதிலே பதர் நல்லை கலந்தோமா, பிச்சை என்று வந்தவரை பிறகு வர சொன்னோமா, யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுப்போமே தெய்வமே. எங்களுக்கு ஏனையா ஒரு குழந்தை இல்லாமல் ஆகிவிட்டது. இந்த பெண்ணை கல்யாணம் செய்து வைத்தோமே அரச மன்னனுக்கு. ஆமா, 5 பேரும் மலடியாக இருக்கின்றோம். அதானே 1க்கு 2 போதாததற்கு 3 4க்கு 5 பெண்ணை கல்யாணம் முடித்த பிறகும் ஒரு ஆண் குழந்தை இந்த குலம் கலைப்பதற்கு வரக்கூடாதா? இந்த சூரிய குலத்திலே ஒரு பெண் குழந்தையோடு இருக்கிறோமே, எங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆண் குழந்தை வேண்டாமா தெய்வமே? அதனால இனிமே வேற வழியே இல்லை. என்னங்க, உங்களுக்கு இன்னொரு மாலை மனம் சூட்டி வச்சிருவோம். எத்தனைதான் சூட்ட போ, என்ன பண்றது என்று மத்திய தேசத்திலே சென்று சரி மங்கையான பெண்ணை பார்க்கின்றார். ஆமா, மங்கையரை மனம் உடைத்து அந்த பெண்ணாகப்பட்ட சரி 5 பெண்களை சேர்ந்து ஆமா மத்திய தேசத்து மங்கையரை திருமணம் செய்து வைக்கிறாங்க. சரிதான், அப்படி திருமணம் செய்து வைத்தார்களே அந்த மங்கைராஜன் பெற்ற மகள். ஆமா, அந்த மங்கம்மைக்கும் குழந்தை இருந்ததா? இல்லை. பெரியோர்கள் பிள்ளையில்லா வீட்டிலே வருவார்களா? நாங்கள் இப்படியெல்லாம் மலடாக இருக்கின்றோமே அரச மன்னா, இனசனத்தார் தான் நமது வீட்டை தேடி வருவார்களா? நாங்கள் வாடி திரிகிறோமே இந்த நாட்டவர்கள் திருமுன்பதாக 6 பெண்ணை திருமணம் முடித்து அரசாளவில்லை இல்லை. என் ஆசை மன்னவா, இன்னும் ஒரு திருமணம் தான் ஏற்ற மன்னா முடிக்க வேணும். எத்தனாச்சு எண்ணிக்கை? 6 பெண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கு. அப்ப 7வது பெண்ணை கல்யாணம் பண்ணணுமா? ஆமா, கொடுத்து வச்ச மகாராஜன் தான். சரி, மக்கத்தூர் பதிதனிலே ஆமா நான் நட்டு வைத்த இந்த பூச்செடிகள் கூட பூக்காதது போல் மாறிவிடும் போல் தெரிகிறது. ஆமா, பூக்கலண்டாகி தலையில நட்டு பூக்கும். ஒரு பெண்ணை கல்யாணம் முடிப்பா, 2 பெண்ணை கல்யாணம் முடிப்பா. 6 பெண்ணை கல்யாணம் முடிச்சாச்சு, ஆண் குழந்தைக்கு வரலங்கிற இன்னொரு பெண்ணை ஏமா கல்யாணம் பண்ண வேண்டாம். சரி, எப்படின்னா ஒரு யாக சாந்தியாக வளர்த்து பார்க்கலாமே. சரி என்று அந்த மக்கத்தூர் பதியிலே ஒரு வேவை குழி வெட்ட வேணுமே என்று